ஹலோ ஹலோ மக்களே, வெல்கம் டு சாங்ஸ் உலகம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஏலகிரியில் இருக்க வண்டர்லேண்டுங்க. நாங்கள் ஆக்சுவலி ஏலகிரி நிறைய டைம் வந்திருக்கோம். ஆனால் இதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வண்டர்லேண்டு இங்கே இருக்குன்றதே வந்து தெரிஞ்சுது. சரி, இது சும்மா ஆக்சுவலா என்ன ஒரு தீம் பார்க்கு, ஏஜிஎஸ் குரூப்ஸோட ஒரு தீம் பார்க். இப்போதான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 10 days தான் ஆச்சு நாங்கள் போனப்ப. ஆமாம், கல்ச்சர்ஸ்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. பாகுபலியோட வந்து ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க. வந்து அட்மாஸ்பியரே ரொம்ப அழகாக பில்ட் பண்ணியிருந்தாங்க. இது வேற ஒரு வந்து இதோ பாருங்க, இங்க வந்ததுமே செமையா இருந்தது. ஏன்னா ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய கேம்ஸ் வந்து இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஓப்பன் பண்ணி 10 days தான் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து நிறைய கேம்ஸ், வாட்டர் கேம்ஸ் எல்லாமே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில கேம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கு. நாங்கள் 3 பேர் வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே சறுக்கிட்டே வந்தோம். இந்த வாட்டர் கேம்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 5 to 7 டைம்ஸ் வந்தோம். பயங்கர என்ஜாயபிளாக இருக்குது. இங்கே ட்ரெஸ்ஸு வந்து நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓன் கிளாஸ் ஸ்விம்மிங் சூட் இருந்ததுன்னா அலோவ் பண்ணுறாங்க. அதர் தென் நீங்கள் காட்டன் ட்ரெஸ் எதாவது வேர் பண்ணியிருந்தால் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம், அலவுடு. லாக்கர் ரூமும் இருக்குது. லாக்கர் ரூமுக்கும் சம் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த 200 தனி ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. பாய்ஸுக்கு இன்சைட், கேர்ள்ஸுக்கு இன்சைட். கிட்ஸுக்கு தனியாக பூல் இருக்குது. அதுக்கான ஸ்லைட்ஸும் தனியாக இருக்குது. அது இல்லாமல் நயகரா ஃபால்ஸ் இருக்குது. செம்மையாக இருந்துச்சுங்க. இங்கே ஆக்சுவலாக ஒரு பேர்ட் பார்க்குமே இருக்குது. அந்த பேர்ட் பார்க்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. நம்ம பேர்ட் பார்க் போகணுன்னா வெளியில் போக வேணாம். இங்கே வந்து ஹார்ஸ் இருந்தது, ஆஸ்ட்ரிச் இருந்தது. ஆமாம், வெளியில் தனியாக பேர்ட் பார்க்குன்னு பே பண்ணி போகிறதுக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இன்க்ளூடட். இந்த ஒன் டேயில் நாங்கள் வந்து 10 o'clock செக்இன் பண்ணோம். ஆனால் நாங்கள் கேம்ஸ் முடிஞ்சு 5:30க்கு தான் வெளியிலேயே போனோம். அந்தளவு கேம்ஸ் ஆக்குபைடாக இருந்துச்சு. பிளேட்டில் பனானா தான் தருவாங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஃபுட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து வீடியோ எடுக்கணுன்ற ஐடியா இல்லாதனால நாங்கள் வந்து ஃபுட் வந்து வீடியோ எடுக்கல. டேஸ்ட் வந்து ரேட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு. இன்னும் நிறைய கேம்ஸ் இன்னும் வரணும். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக முடியல. பட் ஸ்டில் நிறைய கேம்ஸ் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் வரணும். ஆமாம், அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணல. அந்த க்ரீன் கலர்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஆமாம், கிட்ஸுக்கு ஹார்ஸ் ரைடு, டேஷிங் கார் அதெல்லாமே இருக்குது. ரோலர் கோஸ்டர் இருக்குது. அண்ட் அந்த ஸ்விங் என்னது அது பேர், மேலே போயிட்டு வருமே, ஃப்ரீ ஃபால்லாம் இருக்குது. இங்கே என்னன்னா எந்த கேமுக்குமே வந்து லிமிட் கிடையாது. நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் விளையாடலாம். பெரிய டிராகன் ஃப்ளைட் ஏதோ இருக்குது, டிராகன் ஸ்லைடு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கல. நாங்களே இந்த ரோலர் கோஸ்டர் ஒரு 7 to 8 times போயிருப்போம். டேஷ் கார்ட்டில் வந்து ஒரு 5-6 times விளையாடிருப்போம். நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் விளையாடலாம், லிமிட்டே இல்லை. நாங்கள் போன அன்றைக்கி க்ரௌடுமே அவ்வளோவா இல்லைன்றதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஹில் ஸ்டேஷனில் இருந்ததுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வேறு இருந்தது. ஆமாம், ஒரு நாள் ஃபுல்லாக டைம் போனதே எங்களுக்கு தெரியல. நாங்கள் எத்தனை வாட்டி போகிறோன்னு நீங்களே பாருங்கள். ஒரு இந்த ரோலர் கோஸ்டர் வந்து கொஞ்சம் நல்ல ஹைட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இறங்கி தண்ணியில் வந்து பிரேக் போடுறாங்க. தண்ணி ஸ்பிளாஷ் ஆகுது நம்ம மேலே. அதுவுமே ஜாலியாக. இந்த கார் டேஷிங் கார்ஸ் தான் இருக்கு. டேஷிங் கார்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு மேலே ஏறி போன இடத்துல நம்ம மொத்த பார்க் வியூவும் அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் சேர்த்து தெரிஞ்சதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது மேலே வியூ. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போய் கேட்டோம். நான் வந்து இந்த பேர்ட் பார்க்லயும் வீடியோஸ் எடுக்கல, நான் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். அதை நான் வந்து கடைசி அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சதுன்னா நீங்களும் ஏலகிரி போனீங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஃபுல் டே கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் போய் ஒரு நாள் ஃபுல்லாக எங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆமாம், 10க்கு ஓப்பன் பண்ணி 5:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல. ஆமாம்.
கார் வந்து ஈரமா இருக்கும் அந்த கார்ல கரண்ட் ஆகும். ஆக்சுவலாக ஃபோட்டோ பாயிண்ட்ஸுமே நிறைய இருக்குது, நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோ எடுக்கலாம். நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆமாம், டேஷிங் இது இந்த ரோலர் கோஸ்டரே நாங்கள் திரும்ப 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 போயிட்டு நிறைய வாட்டி நிறைய டைம் இதுலேயே போயிருச்சு. ரொம்ப ஜாலியாக பின்னாடி ஒரு பில்டிங் கட்டுறாங்கல்ல, பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த பில்டிங்ல இருந்துமே நிறைய வாட்டர் ஸ்லைட்ஸ் வருதான். ஸோ இன்னுமே வந்து இந்த பார்க்கை டெவலப் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இன்னும் 1 மந்தில் எல்லாமே ஓப்பன் ஆகிட்ருக்கோம். நாங்கள் திரும்பவும் ஒரு 6 மந்த்ஸ் கழித்து போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். டேஷிங் கார் நாங்கள் வந்து நிறைய டைம் விளையாடணும். டேஷிங் காருமே ரொம்ப மற்ற இடத்துல இல்லாத மாதிரி இதில் வந்து பிகர் சைஸ் கார்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நியூ கார்ஸ்ன்றதுனால ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. டைம் லிமிட்டுமே கிடையாது, நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் விளையாடலாம். நாங்கள் வந்து இது வந்து ஒரு ஃபன்னாக இருந்ததுனால நிறைய வாட்டி விளையாடினோம். ஈரமா இருந்தா கரண்ட் அடிக்கும். ஈரமான க்ளோத்ஸ் போட்டு போனால் தான் Current கரண்ட் அடிக்கும். அடிக்கும். அதனால ஈரமான க்ளோத்ஸோட அவங்க அலோவே பண்ண மாட்டாங்க. அதனால யூ டோன்ட் வரி. இட்ஸ் ஃபார் சேஃப்டி நாங்க ரீசன். ஃபர்ஸ்ட் போனோம். நாங்கள் எல்லாருமே தனித்தனியாக கார்ஸில் உட்காந்து நிறைய வாட்டி விளையாடணும். எங்க அம்மா கூட 2 வாட்டி. ரூம்ஸுமே ரொம்ப க்ளீனாக இருக்குது. எல்லாமே ரொம்ப வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து இது பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி, ஒரு எங்க அம்மா கூட 2 வாட்டி போனோம். எங்க அக்கா கூட ஒரு வாட்டி அதுலயே கால் இடிச்சுக்கிட்டா. எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கூட ஒரு வாட்டி போனோம். ஆமாம், என் சின்ன பாப்பா வந்து நிறைய வாட்டி இந்த கார் ஓட்டிகிட்டு இருந்தா. அதனால அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க, எது கேட்டாலுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஆமாம், நிறைய வாட்டி கேம் விளையாடுறதுக்கு சில இடத்துலலாம் என்ன சொல்லுவாங்க, போதும் அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னுவாங்களே. இவங்களை விளையாடணுமா யூ கேன் ப்ளே அப்படின்ற மாதிரி இவங்க ஆன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு டைம் கூட இத்தனை வாட்டி ஆன் பண்ணுறமே அவங்க யாருமே முகம் சொல்லிக்கல. யாருமே இல்லைன்னா அது ஆஃப்ல தான் இருக்கும் எல்லா கேம்ஸுமே. இப்போ லாக்கிங் டோர் வந்து அதுக்கு ஒரு வாட்ச் கொடுப்பாங்க, அதை வச்சு தான் திறக்கணும். ஆமாம், லாக்கருக்குன்னு ஒரு வாட்ச் கொடுத்துட்றாங்க. நம்ம எல்லா திங்ஸையும் உள்ளே வச்சுட்டு அந்த வாட்ச் நம்ம கையில் கட்டிக்கிட்டோம்னா நம்ம வந்து எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து அது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான், அது கையிலே இருந்தாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்.